சர்வதேச புது கிருபை திருப்பணிகள் வழங்கும் விண்ணொளி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் மறுபடியுமாக அன்பு வாழ்த்துக்கள் கூறி மற்றும் ஒரு விண்ணொளி நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு அழைக்கிறேன். எப்படி இருக்கிறீர்கள் அன்பு சகோதர சகோதரிகளே? மீண்டும் மீண்டும் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி. ஆம், நிச்சயமாக இந்த நிகழ்ச்சியும் நம் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாக இருக்க போகிறது என்பதிலே சந்தேகமே இல்லை. ஏனென்றால் இந்த புதிய ஆண்டுக்குள்ளே நுழைந்திருக்கும் நாம் நம்முடைய சுய பலத்தினாலே அல்லது சொந்த முயற்சியினாலே ஒரு வெற்றியை நாம் நாடி போகாமல் நம்மை படைத்த ஆண்டவரை நாம் நோக்கி பார்க்கின்றோம். அவருடைய துணையோடு கூட, ஏனென்றால் அவர் மிகவும் வல்லமை படைத்தவராக இருக்கிறார். ஆகவே அவருடைய துணையோடு கூட இந்த ஆண்டை ஒரு சிறப்பான ஆண்டாக நாம் கண்டடைய போகிறோம். ஆகவே இன்றும் அதற்கான ஆலோசனைகள் அவரிடத்திலிருந்து வரப்போகிறதற்காக அவருக்கு நாம் முன்கூட்டியே நன்றி செலுத்தி இந்த நிகழ்ச்சியை அவருடைய கரத்திலே ஒப்பு கொடுக்க போகிறோம். அவரை நோக்கி பார்ப்போமா? ஆமங்கள் பரலோக தகப்பனே, இன்றும் இந்த நிகழ்ச்சியை எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான ஒரு வேளையாக நீங்கள் மாற்றி கொடுக்க போகிற தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஆம் பரம தகப்பனே, அப்பா, எங்களுக்கு இந்த உலகத்திலே உங்களை போன்ற ஒரு மேலான ஒரு சக்தி நிச்சயமாக தேவைப்படுகிறதை வாழ்க்கையிலே அநேக தடவைகளிலே நாங்கள் உணர்ந்திருக்கிறோம் அப்பா. ஏனென்றால் நாங்கள் பலவீனராக இருக்கிறோம். எங்களுக்கு பலனில்லாமல் அநேக காரியங்களிலே நாங்கள் போராடி இருந்திருக்கிறோம். ஆகையினாலே அப்பா, எல்லா வல்லமையும் எல்லா ஆற்றலும் எல்லா பலனும் உள்ள நீங்கள் எங்களுக்கு உதவி செய்ய ஆயத்தமாக இருக்கிறபடியால் உங்களை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். ஆகவே இன்றும் கூட நாங்கள் எவ்விதமாக உங்களிடத்திலிருந்து அந்த உதவியை பெற்றுக்கொள்ளலாம் என்று உங்களுடைய வார்த்தையின் மூலமாய் எங்களுக்கு நீங்கள் சொல்ல போகிற ஆலோசனைக்காக உங்களுக்கு முன்கூட்டியே நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இந்த நிகழ்ச்சி எங்களை மெய்யாகவே விடுதலையாக்கப் போகிறது. அதுக்காக முன்கூட்டியே நன்றி கூறி இந்த நிகழ்ச்சியை உங்களுடைய கருத்திலே ஒப்பு கொடுத்து எங்களுடைய ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலேயே எல்லாவற்றையும் கேட்டு நிற்கிறோம் எங்கள் நல்ல பரம தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன். நம்பினோர் மாண்டதில்லை. என்னென்ன துன்பங்கள் நேரிட்டாலும் சிங்கத்தின் வாயின்றுன்னை ரட்சிப்பார். பங்கம் வராதுன்னை ஆதரிப்பார். சிங்கத்தின் வாயின்றுன்னை ரட்சிப்பார். பங்கம் வராதுன்னை ஆதரிப்பார். நெஞ்சமே நீ அஞ்சிடாதே, நம்பினோரை கிருபை தேற்றிடுதே. இம்மட்டும் காத்தவர் இம்மானுவேல், இன்னமும் காத்துன்னை நடத்துவார். இம்மட்டும் காத்தவர் இம்மானுவேல், இன்னமும் காத்துன்னை நடத்துவார். எல்லாம் எதிர்த்தாலும் மஞ்சிடாதே, வல்லவர் இயேசு நம் முன் செல்கிறார். எல்லாம் எதிர்த்தாலும் அஞ்சிடாதே, வல்லவர் இயேசு நம் முன் செல்கிறார். நெஞ்சமே நீ அஞ்சிடாதே, நம்பினோரை கிருபை தேற்றிடுதே. இம்மட்டும் காத்த
அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த புதிய ஆண்டுக்குள்ளே நுழைந்திருக்கிற நமக்கு வரக்கூடிய ஒரு நம்பிக்கை, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு இம்மட்டிலும் நம்மை நடத்தினவர், இனிமேலும் நடத்துவார் என்பதுதான். ஏனென்றால் அவர் மாறாதவராயிருக்கிறார். கடந்த காலத்தை விட இன்னும் சிறப்பாக நம்மை நடத்துவாரை ஒழிய ஒரு நாளும் கடந்த காலத்திலும் பார்க்க நம்மை மோசமான நிலைமைக்கு கொண்டு போக மாட்டார், நாம் அவரை நம்பி இருக்கும் பொழுது. ஆகவே அந்த நம்பிக்கையோடு இந்த ஆண்டுக்குள்ளே நாம் நுழையலாம். கடந்த சில நாட்களாக சில குறிப்பிட்ட வருஷங்களை பற்றி நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். ஒவ்வொரு தலைப்புகளோடு கூடிய ஆண்டுகள் நமக்கு சொல்லப்பட்டு வந்திருக்கிறது. ஆகவே அதிலே இன்று ஒருவேளை கடைசியான ஒரு காரியத்தை நாம் பார்க்க போகிறோம். இது விடுதலை வருஷம் என்று அழைக்கப்படுகின்ற ஒரு அருமையான தலைப்பாக இருக்கிறது. விடுதலை வருஷம், அதாவது உபாகமம் 15:9 விடுதலை வருஷமாகிய 7ஆம் வருஷம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த 7வது வருஷத்தில் அநேக அடிமைகள் அல்லது வேலை செய்யும்படியாக வற்புறுத்தப்பட்டவர்கள், தங்களுக்கு ஊழியம் செய்யும்படியாக வைத்து கொண்டவர்கள் விடுதலையாக்கப்பட்டார்கள் என்று நாங்கள் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, நெகேமியா 10:31 என்ற பகுதிக்கு நாங்கள் வருகிற பொழுது அநேக கடனாளிகளை, கடன் வாங்கியவர்களை விடுதலையாக்கினார்கள். அவர்களினி கடன் திருப்பி கொடுக்க வேண்டிய நிலை இல்லாதபடிக்கு அவர்கள் விடுதலையானார்கள் அந்த 7வது வருஷத்திலே என்று சொல்லி நாம் இங்கே பார்க்கின்றோம். ஆகினாலே இந்த விடுதலை வருஷம் என்பது எவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. பாருங்கள், இந்த உலகத்திலே கூட ஒருவேளை சிறைப்பிடித்து சிறையிலே இருப்பவர்களுக்கு வரக்கூடிய விடுதலை ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனால் வாழ்க்கையிலே பலவிதமான கஷ்டங்களினாலே கட்டப்பட்டிருப்பவர்கள், சிறைப்பிடிக்கப்பட்டிருப்பவர்கள், ஏற்கனவே இதை குறித்து நாம் பார்த்திருக்கின்றோம். ஆகவே அப்படிப்பட்டவர்களுக்கு வர வேண்டிய விடுதலையை குறித்து நாம் சிந்திக்கும் பொழுது யார் நம்மை விடுதலையாக்க முடியும்? அநேக தடவைகளிலே இந்த உலகமானது நம்மை பலவிதமான கட்டுக்களினாலே சிறைப்பிடித்து வைத்திருப்பதை நாம் அனுபவத்திலே அறிந்திருக்கிறோம் அல்லவா? ஆகவே அப்படிப்பட்ட நமக்கு இங்கே ஒரு வாக்குத்தத்தம் வருகிறது. அதாவது ஆண்டவராகிய இயேசு இந்த உலகத்துக்கு வந்த பொழுது லூக்கா 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிற ஒரு காரியம், இது ஏற்கனவே நாம் பார்த்த காரியம்தான். ஆனால் அதில் ஒரு காரியத்தை மட்டும் நான் குறிப்பாக சொல்ல விரும்புகிறேன். அதில் சொல்லப்பட்ட காரியம், அவர் ஏன் இந்த உலகத்துக்கு வந்தார், அவர் வந்த நோக்கத்திலே விசேஷமாக அந்த குறிப்பிட்ட வருஷம், அனுக்கிரக வருஷம் என்று சொல்லப்பட்ட அந்த வருஷம் ஏன் முக்கியமான வருஷமாக இருந்தது? அந்த வருஷத்திலே அவர் மக்களுக்கு விடுதலை கொடுக்கும்படியாக, அவருடைய பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை கொடுக்கும்படியாக, சாபத்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை கொடுக்கும்படியாக அவர் வந்தார் என்று நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகினாலே அன்பு சகோதர சகோதரிகளே, இன்று நமக்கு வரக்கூடிய நம்பிக்கை என்ன தெரியுமா? இந்த உலகத்தில் எத்தனையோ காரியங்கள் நம்மை அடிமைப்படுத்த முடியும், நம்மை ஆள முடியும். ஆனால் அப்படிப்பட்டவைகளின் ஆளுகையிலிருந்து நம்மால் விடுதலை பெற முடியும். ஏனென்றால் ஆண்டவராகிய இயேசு அதற்கான எல்லா காரியங்களையும் செய்து முடித்திருக்கின்றார். நம்மை விடுதலையாக்குவதற்காக என்ன செய்யப்பட வேண்டுமோ அதை செய்து முடித்திருக்கிறார். யோவான் 8ஆம் அதிகாரம் 32 அவர்தாமே தம்முடைய வாயினாலே ஒரு காரியத்தை சொன்னார். உண்மையில் 8:32 மற்றும் 8:36 போன்ற வசனங்களை நாம் பார்க்கும் பொழுது ரெண்டுமே ஒரே காரியத்தை தான் சொல்லியிருக்கிறது. எப்படியாக நாங்கள் வாசிக்கின்றோம், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஏன் அப்படி சொன்னார் தெரியுமா? அவர்தாமே சத்தியமானவராக இந்த உலகத்துக்கு இறங்கி வந்தார். பாருங்கள், கடவுள் மாத்திரமே சத்தியமானவராயிருக்கின்றார், அவர் மாத்திரமே உண்மையானவராயிருக்கின்றார். மனிதன் எப்பொழுதுமே அதிலும் பார்க்க குறைவானவனாகவே காணப்படுகின்றான். அவனிடத்தில் இருக்கிற உண்மை அல்லது சத்தியம் என்பது கடவுளுடைய சத்தியத்தோடு கூட ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது மிகவும் குறைவானதாகவே காணப்படும். ஆகவே அந்த தெய்வீக சத்தியத்தை உடையவர், உண்மை உடையவர் ஒரு காரியம் சொல்கிறார், அவர் நம்மை விடுதலையாக்க முடியும். ஏனென்றால் நம்மை விட பெரியவர்கள் தான் நம்மை விடுதலையாக்க முடியும் அல்லவா? நம்மை விட ஆற்றல் படைத்தவர்கள், பலன் வாய்ந்தவர்கள் தான் நம்மை விடுதலையாக்க முடியும். ஆகவே இங்கே சொல்லப்படுகிற காரியம் என்னவென்று சொன்னால், நான் உங்களை விடுதலையாக்கும்படியாக இருக்கிறேன் என்பதாக. தொடர்ந்து அந்த 36ஆம் வசனத்திலேயும் அதே மறுபடியும் இவ்விதமாக சொல்கிறார், ஆகையால் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். குமாரன் என்று சொல்லப்படுவது கடவுளுடைய குமாரனாக அவர் இந்த பூமிக்கு இறங்கி வந்த பொழுது அவர் ஒரு குமாரன் என்று அழைக்கப்படுகின்றார்.
அதாவது கடவுளாக இந்த உலகத்துக்கு அவரால் வர முடியாது. அவர் மனித ரூபம் தரித்தால் தான் நம்மை போல இந்த உலகத்தில் வந்து பிறக்க முடியும். ஆகவே தான் மனித அவதாரம் எடுத்து வந்த அவர் கடவுளுடைய மகனாக இந்த உலகத்துக்கு வந்து நமக்கான பாவ பரிகாரத்தை செய்து நம்மை விடுதலையாக்கி நம்மை மீட்டு கொண்டிருக்கிறார். ஆகினாலே அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலே நமக்கு வருகிற நல்ல செய்தி என்ன தெரியுமா? ஆம், அன்று நாம் பார்த்த அந்த 7வது வருஷம் அவர்களுக்கு விடுதலையின் வருஷமாக இருந்தது. பிறகு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக நமக்கு எல்லா வருஷங்களுமே ஒரு விடுதலையின் வருஷமாக கூடியதான அந்த பாக்கியத்தை நாம் பெறக்கூடியதாக இருந்தது. ஆகவே ஒருவேளை கடந்த வருஷங்கள் எல்லாம் உங்களுக்கு ஒரு கட்டப்பட்ட வருஷங்களாக காணப்பட்டதா, சிறைப்பிடிக்கப்பட்ட ஒரு வருஷமாக காணப்பட்டதா? ஆனால் ஆண்டவராகிய இயேசு சொல்கிறார், இந்த வருஷம் அவர் மூலமாக நமக்கு ஒரு விடுதலையின் வருஷமாக மாற முடியும் என்பதாக. ஆகவே அதை பெற்றுக்கொள்ள நாம் அவரிடத்தில் வருவோமா? ஆம், எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, ஐயா, விடுதலை அடைய முடியாதபடிக்கு இந்த உலகத்திலே எவ்வளவு காரியங்கள் எங்களை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறது. ஆனால் பரம தகப்பனே, நீங்கள் சொல்லுகிறீர்கள் உங்களால் எங்களை விடுதலையாக்க முடியும் என்று. அதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஐயா. ஏனென்றால் நீங்கள் தெய்வீகமானவர். நிச்சயமாக உங்களால் விடுதலை செய்யக்கூடிய அந்த ஆற்றலும் வல்லமையும் உங்களுக்கு இருக்கிறது. ஆகினாலே தகப்பனே, இதோ இந்த நாளிலே எங்களை நாங்கள் உங்களுடைய கரத்திலே கொண்டு வந்து ஒப்புக் கொடுக்கிறோம். விசேஷமாக இதோ என்னோடு இணைந்திருக்கின்ற அடியார்கள் யார் யாரெல்லாம் எப்பேற்பட்ட காரியங்களினாலே அடிமைப்படுத்தப்பட்டிருந்தாலும் இதோ எங்களுடைய ஆண்டவராகிய இயேசுவின் மூலமாய் விடுதலையாக முடியும் என்கிற அந்த நல்ல செய்திக்காக உங்களை நன்றி செலுத்துகிறோம் அப்பா. விசேஷமாக நீங்கள் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் என்று சொல்லி தகப்பனை யோவான் 8:36 நாங்கள் ஒரு வாக்கு தத்தத்தையே பெற்றிருக்கிறோம். ஆகினாலே அது ஒரு நாளும் பொய்யாய் போகாது. அது நீங்கள் சொன்ன வார்த்தை. ஆகவே அதை நிறைவேற்றியே தீர்வீர்கள். ஆகினாலே தகப்பனே, அதை நாங்கள் பெற்றுக்கொள்ளப் போகிறோம். அதற்காக நன்றி கூறுகிறோம். பொறுப்படுத்தற்காய் ஸ்தோத்திரம். எங்களுடைய ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலேயே எல்லாவற்றையும் கேட்டு நிற்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கோழி தன் குஞ்சுகளை கூட்டி அணைக்குமா போ, கோழி தன் குஞ்சுகளை கூட்டி அணைக்குமா போல் கர்த்தர் தம் சிறகுகளால் அணைத்து காத்திடுவார். கர்த்தர் தம் சிறகுகளால் அணைத்து காத்திடுவார். காப்பார் உன்னை என்றென்றும் வழுவாமலே, காப்பார் உன்னை என்றென்றும் வழுவாமலே. அல்லேலூயா. இம்மட்டும் காத்தார் இம்மானுவேலாய் இன்னமும் காத்திடுவார். இம்மட்டும் காத்தார் இம்மானுவேலாய் இன்னமும் காத்திடுவார். நல்லது அன்பு சகோதர சகோதரிகளே, மீண்டும் நாளை தினம் மற்றும் ஒரு விண்ணொலியிலே உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரையிலே இந்த வருஷம் உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு விடுதலையின் வருஷமாக அமையட்டும் என்று வாழ்த்து கூறி நன்றியோடு கூட உங்களிடமிருந்து விடை பெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு சகோதரன் சாம் போல். வணக்கம் நேயர்களே.